வெல்கம். இது உங்கள் ஜோஜன் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மேகி பக்கோடா. மேகி பக்கோடா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். 3 மேகி நூடுல்ஸ் பாக்கெட்டை பிரித்து எடுத்து வச்சிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கேரட் துருவி எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் முட்டைக்கோஸ் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா, அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் குடமிளகாவை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி செடி. வாங்க மேகி பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மேகி பக்கோடா செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேகியை வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி கொதிக்கிற தண்ணி நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 நூடுல்ஸை தண்ணியில் சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ் ரொம்ப வேகக்கூடாது. அப்படி வெந்தா பக்கோடாக்கு நல்லா இருக்காது. 3/4 பதம் மட்டும் நூடுல்ஸ் வேகிற தண்டி வெயிட் பண்ணலாம். நூடுல்ஸ் நம்மளுக்கு 3/4 பதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நூடுல்ஸை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். நூடுல்ஸை தண்ணி இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நூடுல்ஸோட நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ், பச்சை மிளகா, குடமிளகா, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நூடுல்ஸோட எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை கலந்து விட்டுறலாம். உப்பு சேர்க்கும் போது கவனமா சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ்ல ஏற்கனவே உப்பு இருக்கனால காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப காய்கறியையும் நூடுல்ஸையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவு, அரிசி மாவு, வத்தல் பொடி, கரம் மசாலா தூள். நான் 2 நூடுல்ஸ் பேக்கெட் சேர்த்தனால 2 மேகி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நூடுல்ஸையும் மாவையும் நல்லா கலந்து விட்டாச்சு. கலக்கும் போது தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சிக்கலாம். நான் எடுத்து வச்சிருக்க மாவுலேருந்து 10 உருண்டை பிடிச்சு வச்சிருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு முன்னாடி அவுட்டர் கோட்டிங் கொடுத்துடலாம். அவுட்டர் கோட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சிருக்க மைதாவில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் போல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸை நல்லா நொறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மைதா மாவு பேஸ்ட்டு கரைச்சி எடுத்து வச்சாச்சு. மைதா மாவு பேஸ்ட்டு கரைக்கும் போது தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச நூடுல்ஸை நல்லா நொறுக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பிடிச்ச மாவை எடுத்து இந்த மாதிரி மைதா மாவு பேஸ்ட்டில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. முக்கின பிறகு நம்ம நொறுக்கி வச்சிருக்க நூடுல்ஸோட இதை நல்லா புரட்டிக்கோங்க. புரட்டி எடுத்த பிறகு இதை தனியாக பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பண்ணிக்கலாம்.
நம்ம உருண்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அடுப்பை மிதமான தீயில வச்சுருக்கேன். இப்போ எனக்கு எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. நான் எடுத்து வச்சிருக்க உருண்டையை எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். உருண்டை நல்லா பொன்னிறமா வர தண்டி பொரிக்கணும். நம்மளுக்கு இப்போ உருண்டையெல்லாம் பொன்னிறமா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேற பிளேட்டுக்கு மாத்திரலாம். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம செஞ்ச சுவையான மேகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. மேகி பக்கோடாவில் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான பக்கோடாவை ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இந்த ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் செய்கிற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். Thank you.